கைஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. யூஸ்வலாக வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ பிஸி ஆல்சோ. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய பேரோட டவுட்டு, இன்னர் ஒர்க்குன்னா என்ன மேம், இன்னர் ஒர்க்கில் என்ன தான் வரும், நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுப்பீங்க, இதுதான் டவுட்டு. ஸோ ட்வின் ஃப்ளேம் இன்னர் ஒர்க்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அது என்ன அப்படின்றதான் டவுட்டு. இன்னர் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இது நீங்கள் வீடியோஸ் பார்த்து இன்டர்நெட்டுக்குள்ளேயே கடந்து யூடியூப்குள்ளேயே கடந்து எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்னர் சைல்ட் ஹீலிங்கு, இன்னர் ஃபெமினைன் ஹீலிங்கு, இல்லை மதர் வூண்ட்ஸ் ஹீலிங்கு, ஃபாதர் வூண்ட்ஸ் ஹீலிங்கு, இல்லை இன்னர் மாஸ்குலைன் ஹீலிங், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் ஆக மொத்தம் உள்ளுக்குள்ளே இருக்க ரணத்தை ஹீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? அப்போ ரணத்தை ஹீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் ஆகி தான் ஹீல் பண்ணவே முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளேயே 4 செல்ஃப் இருக்குது. கேட்டு கிட்டத்தட்ட 8 வருஷமா இருக்கா யூடியூப்பு. உங்களுக்கும் அந்த டேர்ம்ஸ் பழகி இருக்கும் இன்னும், ஆனால் அது அர்த்தம் புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி, இதை பேசி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஓகேயா? அப்போ டெய்லி பேசிஸில் இந்த புத்தி, மனசு இது ரெண்டைத்தான் பிரயோகம் பண்ணுறோம். ஓகே, மனசு ஃபுல்லாக ரணமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, பயங்கர ஃபர்ஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, என்னை அப்படி இங்கேருந்து வெளியே எப்படி கேட்டை ஓப்பன் பண்ணுன்னா அப்படி டாக் தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி இந்த கேட்டை திறந்து விட்டிங்கன்னா எங்கே போகணுன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம், தெரிச்சு ஓடி போயிடுவேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம்ல. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள மனசு ஃபுல்லாக ரணமாக இருக்குது. அந்த மனசை சரி பண்ணணும், அந்த மனசை ஹீல் பண்ணணும் அப்படின்னா, புத்தி மனசு கூட கனெக்ட் பண்ணி, மனசுக்காகவே புத்தி வாழ்றேன்னு சொல்லி, அதுதான் இந்த செல்ஃப் லவ் அது இது எல்லாமே. ஓகேயா? மனசுக்காகவே புத்தி வாழ ஆரம்பிக்கணும். அப்போ புத்தி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான் இன்னர் ஒர்க்கு. புத்தியை ஸ்ட்ராங் பண்ணுறது, புத்தி மனசை ரீபேரண்டிங் பண்ணி, மனசாட்சியோட ஹெல்ப்போட ரீபேரண்டிங் பண்ணி, அந்த மனசை நம்ம ஒரு என்ன சொல்றது, அந்த ரணமெல்லாம் தீர்ந்து ரணமெல்லாம் இல்லாத ஒரு நல்ல அடல்ட்டா, தெய்வீக குணம் இருக்கிற அடல்ட்டா வளர்த்துறோம் பாருங்க உள்ளுக்குள்ள. அதுதான் இந்த ஹீலிங் ஜேர்னி ஃபுல்லாவே. அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்னர் ஒர்க். ஆனா எல்லா இன்னர் ஒர்க்குமே அது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி இன்னர் ஒர்க் தான். அது போக இன்னும் இன்னர் ஒர்க் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த புத்தி ஏன் மேம் வீக்கா இருக்கு அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்க்கப்படுறோம்ல, வளர்க்கப்படும் போது இந்த இன்னர் சைல்டு ஏன் மேம் ரணமாகுது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் ஐஸ்வர்யா, உள்ள இருக்க இன்னர் சைல்டு மிஸ்டி. ஏன்னா எனக்கு என்னைய வச்சுதான் எக்ஸாம்பிள் சொல்ல தெரியும், என்னோட லைஃப் ஜேர்னி வச்சுதான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன், என் லைஃபை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க லைஃப்ல ஒட்டப்படாது. என்னோட லைஃப் உங்களுக்கு எல்லாம் கைடன்ஸ் மட்டும்தான். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்வியல் சூழ்நிலையே வேறையா இருக்கலாம், நான் வளர்க்கப்பட்ட விதமே வேறையா இருக்கலாம், நீங்க வாழ்ற வாழ்வியல் சூழ்நிலையே வேறையா இருக்கலாம், நீங்க வளர்க்கப்பட்ட விதமே வேறையா இருக்கலாம். ஸோ அதனால ரெண்டையும் போட்டு மெர்ஜ் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, கைடன்ஸா மட்டும்தான் எடுக்கணும். ஓகேயா? கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. யோசிச்சு புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்குங்க. தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படியே கொண்டு என் லைஃப்ல அப்ளை பண்றேன், டோன்ட் டூ தட். உங்களுக்கு எப்படி பொருந்துமோ அப்படிதான் நீங்க மாடுலேட் பண்ணி, அப்படிதான் அதை மாடிஃபை பண்ணி நீங்க பொருத்தணும். ஓகே, ஸோ எங்க விட்டோம்? இப்போ வெளியே இருக்கிறது புத்தி ஐஸ்வர்யா, உள்ள இருக்கிறது மிஸ்டி. ஓகேயா? மிஸ்டி பயங்கர ரணமா இருக்கா. ஓகேயா? மிஸ்டியை இப்போ வளர்த்துறது ஐஸ்வர்யா வளர்த்தணும், ரீபேரண்டிங் பண்ணணும். ஆனால் ஐஸ்வர்யாவே சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்துருக்கா, புத்தி அளவுல ஏதாவது நான் ஆசையா போய் அம்மாட்ட சொல்லுவா, இல்லை அப்பா சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவா, பா எனக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கிற அப்படின்னு பட்டுன்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உடனே பயங்கரமா அவருக்கு மனசெல்லாம் கஷ்டமாயிரும். மனசு கஷ்டமாகாது ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணுது, இந்த மூளை உள் வாங்கிடுது. ஏன்னா அந்த மூளை ஸ்ட்ராங்கா இல்லை, அப்போ சின்ன பிள்ளை இல்லை, விவரமே தெரியாதுல்ல, ரொம்ப கஷ்டப்படுது, அழுகுது. அது போய் உள்ள வரைக்கும், மிஸ்டி வரைக்கும் பாதிக்குது, மனசு வரைக்கும் பாதிக்குது. இப்போ ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க, மூளையே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்கெல்லாம் வேற வேலை இல்லை, இவன் கிட்ட போய் சொன்னா பாரு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நாம அருமையெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு புத்தி ஸ்ட்ராங்கா இருந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கோம்? ஆனா வளர்ந்தப்புறம் அப்படித்தானே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் புத்தி. அது என்ன பண்ணி இருந்திருக்கணும், அப்படின்னு இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்,
சொன்னோம் பாரு அப்படின்னு புத்தி அது என்ன வாழ ஆசைப்படுதோ அதை வாழ்றதுக்கு போயிருக்கும். கரெக்ட் தானே? அப்ப புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அது உள்ள வரைக்கும் போய் மனசு வரைக்கும் பாதிச்சு ரணம் ஆகாது. அண்டர்ஸ்டுட்? இப்போ இந்த இன்னர் ஒர்க்குங்கிறதுல என்ன செய்ய போறோம்? அப்போ ஐஸ்வர்யா பாதிச்சனாலதான் மிஸ்டிக்கு உள்ள ரணமா இருக்கு. அப்ப ஐஸ்வர்யாவை முதல்ல சரி பண்ணணுமா இல்லையா? ஐஸ்வர்யா எங்கெல்லாம் பாதிச்சிருக்கான்னு தெரியணும். ஐஸ்வர்யா எங்கெல்லாம் பாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சு ஐஸ்வர்யாவுக்கு அதை சரி பண்ணிட்டு ஐஸ்வர்யா அதை ஸ்ட்ராங் பண்ணானா மிஸ்டி அதை பார்த்து பார்த்து மிஸ்டியும் தெம்பாவா. ஏன்னா இது பூரா மிஸ்டி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறா. வெளியே எங்கேயோ இல்ல, வெளியே நமக்கு பிறந்த குழந்தைங்க, எக்ஸ்டர்னல்ல வெளியே இருக்கிற குழந்தைங்களே நம்ம எமோஷன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒண்ணுமே கவனிக்காத மாதிரி இருக்கும் குழந்தை. ஆனா நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் அழகா வாட்ச் பண்ணோம். அந்த குழந்தைய அவ்வளவு அழகா வாட்ச் பண்ணி நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம யாரு, நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம ஏன் அவ்வளவு சோகமா இருக்கோம்னு கண்டுபிடிச்சுடுது. அம்புட்டு புத்திசாலியா இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற குழந்தை கண்டுபிடிக்காதா? புரியுதா? இதை நம்ம அக்செப்ட் பண்றோம், அக்செப்ட் பண்ணல, அது வேற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆளு உணரதான் செய்யும். இந்த இன்னர் சைல்டுங்கிறது என்ன? நம்மளோட மனசு, நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட ஆசை, சின்ன சின்ன ஆசையில இருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் எல்லாமே மனசுதான். ஓகேயா? அப்ப மனசு ரணமாயி போயிருது. ஸோ இந்த ரணத்தை எல்லாம் ஆத்தணும்னா ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும். ஐஸ்வர்யா ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை? ஐஸ்வர்யா இப்ப எங்கெங்க வீக்கா இருக்கிறா அப்படின்னா, நிறைய பிளேசஸ்ல எனி இண்டிவிஜுவல் அவங்க ஒண்ணு டார்க்கா பிறந்திருப்பாங்க சின்ன வயசுல. நான் யோசிக்கிறத தான் சொல்றேன். நான் என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட பிரச்சனைகளை கேட்டதுல இருந்து சொல்றேன். டார்க்கா இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா பிறந்துட்டோம், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றது, இவங்கெல்லாம் சரியாவே படிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகேயா? அகாடமிக்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இப்படியே சின்ன வயசுல இருந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டி, இதனால அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இல்ல. ஓகேயா? இந்த இன்செக்யூரிட்டிய அவங்க லெட் கோ பண்ணிட்டு, அவங்கள ஹீல் பண்ணிட்டு, அவங்க செல்ஃப் ஒர்த்தை கம்பீரம் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்கணும். இதுதான் ஆக்சுவல் கரெக்டான வே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்செக்யூரிட்டிய துரத்தல மாட்டாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆகவும் மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஏரியால தான் நீ என்ன பேசுற, நான் கருப்பா இருக்கேன்னு தானே நீ பேசுற, நான் கீழ் ஜாதியில பிறந்துட்டேன்னு தானே பேசுற. ஆக்சுவலா மத்தவங்களுக்கெல்லாம் இவங்க கருப்பா இருக்கிறது மேட்டராவே இருக்காது. இவங்களுக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இவங்க வந்து எஸ்சி எஸ்டியா இருக்கிறது மத்தவங்களுக்கு மேட்டராவே இருக்காது. இவங்களுக்கு தான் அதுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இவங்களுக்கு தான் அதுல செல்ஃப் ஒர்த் இல்ல. அதுவே இவங்களுக்கு உரைக்காது. அதுவே இவங்களுக்கு ஸ்பார்க் பொறி தட்டணும்ல, பொறி தட்டாது. இவங்க தான் அதுல இன்செக்யூர்டா இருக்காங்கிறத விட்டுட்டு, நான் பதவி பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே அகாடமிக்ஸ்ல இருந்துட்டேன்னா, நான் ஸ்கூல் டாப்பரா இருந்துட்டேன்னா எவனும் என்னை பேச மாட்டான்ல. ஸோ அப்போ அந்த பதவி, பொசிஷன், பவர், இதை வச்சு இவங்களோட இன்செக்யூரிட்டி பூரா இவங்க மாஸ்க் பண்ணிடுறாங்க. இப்படியே பல வருஷம், ஒரு நாள் 2 நாள் இருந்தாலே பழகி போயிருது. அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பதவி பொசிஷனை வச்சு அவங்க இன்செக்யூரிட்டியை மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆளுக்கு இன்னர் ஒர்க்கை நான் சொல்லி கொடுக்கறது அவசியமா இல்லையா சொல்லுங்க? அப்போ இதுக்குதான் இன்னர் ஒர்க். உனக்கு நீ கருப்பா இருந்தாலும் நீ செல்ஃப் ஒர்த்தி பர்சன் தான். நீ கருப்பா இருந்தாலும் உனக்கு இருக்க செல்ஃப் ஒர்த்தி இருக்கதான் செய்யும். நீ கருப்பா இருந்தாலும் உனக்கு இருக்க செல்ஃப் எஸ்டீம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை எப்படி செய்யணுங்கிறது இன்னர் ஒர்க் ஆல்ரெடி செஞ்சு அது தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். ஓகேயா? ஸோ இதுக்கு தான் இன்னர் ஒர்க்கு. இன்னொன்னு, இது வந்து நான் வந்து அவங்கள குறைச்ச எடை போட்டு பேசல. அவங்க அப்படி இருக்காங்களேங்கிற ஆதங்கத்துல பேசுறேன். ஐ எம் லீஸ்ட் bothered about caste, culture, community, all these things. Treat human as human. அப்படி ஆள் நான். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாம இன்னொரு கோஷ்டி இருப்பாங்க. எப்படி, எய்தர் இட்ஸ் மேன் ஆர் உமன், யாரா வேணாலும் இருக்கட்டும். என்ன செய்வாங்கன்னா, நான் எதுக்குமே உன்னை டிபெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன். அதாவது ஒருத்தர் கிட்ட அந்த மியூச்சுவல் டிபெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட், இன்டர் டிபெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட், கோடிபெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட். கோடிபெண்டன்சில நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு நல்ல நோட்ல, நம்மளை நம்ம முன்னேற்றிக்கணுங்கிற நோட்ல இல்லாமல்
கோடிபெண்டன்சில இருந்த ஒருத்தர் வந்து பயங்கரமா ஈகோயிஸ்டிக் ஆகி உங்ககிட்ட காசு கேட்கறதுனால தானே என்ன இப்படி பண்ற அப்படின்னு என்னோட இண்டிவிஜுவலிசத்துக்கு அங்க இல்ல. அப்ப உங்ககிட்ட நான் காசு கேட்கலன்னா நீ என்ன படுத்த மாட்டேல்ல. அப்படி வேலைக்கு போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மைண்ட் செட்டே என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த இண்டிபெண்டன்சி எல்லாம் இருக்காது. இப்ப நம்மெல்லாம் இருக்கோம்னா இன்னர் ஒர்க் பண்ணி என்னோட ட்வின் ஃப்ளேம் ஆகவே இருந்தாலும் என்னால என்னைய பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம இண்டிபெண்டா இருக்கிறோம். ஆனா ட்வின் ஃப்ளேம் வந்து அவங்களே நமக்கு நம்மள ஏன்னா நம்ம மைண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த கோடிபெண்டன்சில இருக்கவங்க ஈகோயிஸ்டிக்கா சம்பாதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபெமினிஸ்டிக்கா இருப்பாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப டிபெண்டபிளா இருக்கணும், என்னை பார்த்துக்கணும், என்னை அக்கறை எடுத்துக்கணும், கேர் எடுத்துக்கணும், இதெல்லாம் ஆசை இருக்கும். ஆனா அது யாருக்கிட்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. உள்ளேயே வச்சு 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 நம்ப அவுட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த ஈகோக்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு 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 ஒரு மெஷின் மாதிரி சம்பாதிக்கிற இயந்திரமாகவே அவங்க மாறி போயிருப்பாங்க. ஆனா அந்த விரக்தி, அந்த வெறி, அந்த கோவம் வரும்போது பாத்திரத்தை எல்லாம் தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்களுடைய வெறுமையும் விரக்தியும் அவங்க சரி பண்ணவே இல்லை. சம்பாரிச்சிட்டேன்னா உன்னை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் தான் அவங்க கட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்னர் ஒர்க்கு தேவை. கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி வெளியே வர்றது, அவங்க உணர்வுகளையே அவங்க எப்படி மதிக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன, செல்ஃப் ஒர்த்னா என்ன, கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூல் போயெல்லாம் சரியா படிக்காத குழந்தைங்க இருக்குல்ல, அகாடமிக்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாத குழந்தைங்க இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்லயே இருக்கிற குழந்தைங்க இருக்குல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நான் படிக்கிறேனோ படிக்கலையோ நான் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னைய நான் பாத்துக்கிறேன்னா நீ பேச மாட்டே இல்ல அப்படி இருக்கிறவங்க. அதே மாதிரி நிறைய காசு சம்பாதிக்க முடியாது இப்படி ஆளுங்கெல்லாம் காசு சம்பாரிச்சிருவாங்க. இந்த காசும் சம்பாதிக்க முடியாதவங்க ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ்லயே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நான் காசு இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, காசு இருந்திருந்தா உண்மையிலேயே அவங்களுக்கு செஞ்சிருப்பேன் தெரியுமா, காசு இருந்திருந்தா அவங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன் தெரியுமா, காசு இருந்தா நான் ஆளே வேற மாதிரி இருப்பேன் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. அப்போ இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சிய மாஸ்க் பண்ணி நான் ரொம்ப நல்லவன் ஆக்சுவலா நான் நல்லவன் தான், மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்கல இந்த பிளேமிங் நேச்சர்லயே இருக்கிறவங்களுக்கும் அப்ப அந்த செல்ஃப் எஸ்டீமே இல்லைன்னு அர்த்தம். அவங்க செல்ஃப் ஒர்த்தே இல்லைன்னு அர்த்தம். அப்ப எப்படி செல்ஃப் எஸ்டீமோ செல்ஃப் ஒர்த்தோ இல்லாத ஒரு ஆள் எப்படி செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்க முடியும்? அப்போ காசு இருந்தாலும் இல்லைனாலும் உன் குணம் மாறக்கூடாது, உன் தரம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இன்னொருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. செல்ஃப் எஸ்டீம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீ யாராக இருந்தாலும் யாராக இல்லையானாலும், யார் உன் கூட இருந்தாலும் யார் உன் கூட இல்லைனாலும், பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் இல்லைனாலும் நீ இதுதாங்கிறது உன் நிலை மாற்றம் இல்லாமல் இருக்கணும்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொரு சொல்லி கொடுத்தே தான் ஆகணும். ஓகேயா? ஸோ அப்ப அந்த செல்ஃப் ஒர்த்துங்கிற இடத்துலயே நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில இன்னர் ஒர்க் தேவைப்படும். இதெல்லாம் பண்ணினாதான் பிரெயின் செல்ஃப் முதல்ல ஸ்ட்ராங்கே ஆகும். அதுக்கப்புறம் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு வர்றவங்களோட ஒரு அக்கப்போர் இருக்கு தெரியுமா, ஆக்சுவலா அது எனக்கும் இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. இது எல்லாருக்குமே இருக்கும். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு வரும்போதே எப்படி வருவாங்கன்னா அவங்க ஒரு பர்சனை பார்த்துருப்பாங்க, அவங்க ட்வின் ஃப்ளேம்னு நினைச்சுக்குவாங்க அவங்களே. அப்படியே 95% அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்குவாங்க. நான் என்ன சொன்னேன், உங்க ட்வின் ஃப்ளேமா கூட இருந்துட்டு போட்டோம், எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த பர்சன் கூட யூனியன் ஆகணும்னு தான் கோச்சிங்கே வந்திருப்பாங்க. ஆனா கோச்சிங் வந்தோடனே நான் முதல்ல கேட்குற கேள்விக்கே அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அந்த பர்சன் உங்க ட்வின் ஃப்ளேமா இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இல்லாமல் இருக்கட்டும், உங்களுக்கு உங்க ட்ரூ ட்வின் ஃப்ளேம் வேணுமா, அந்த பர்சன் தான் வேணுமா அப்படின்னு கேட்பேன். பதிலே வராத ஒரு 5 நிமிஷம் இல்ல மேம் அந்த பர்சன் தான் ட்வின் ஃப்ளேம், அந்த பர்சன் ட்வின் ஃப்ளேமா இருக்கட்டும் இப்போதைக்கு வச்சுக்குவோம். சப்போஸ் இல்ல உங்க ட்ரூ ட்வின் ஃப்ளேம் வேற யாரோ வேணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? இதுதான் கேள்வி. அப்படின்னா எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ அவ்வளோ அப்சஷன்ல இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ட்ரூ ட்வின் ஃப்ளேம் தான் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது உங்க ட்வின் ஃப்ளேமை தேடி துரத்தி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவனோட இல்லை அவளோட சேர்ந்து யூனியன் ஆகி ரொமான்டிக்கா வாழ்ற வாழ்க்கை இல்லை ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் a solo journey. அதுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொடுத்துருக்க கம்பெனியன் தான் உங்க டிவைன் மாஸ்குலினோ இல்லை டிவைன் ஃபெமினினோ, பாவம் புள்ள ஒத்தையில அவஸ்தப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? இது சோலோ ஜேர்னி உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, உங்க செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஜேர்னி.
இட் இஸ் நாட் அ லவ்வி டவி ரொமான்டிக் ஜேர்னி. ஓகேயா? ரொமான்ஸும் இருக்கும், இல்லைன்னா சொல்ல வரல நீங்க. ஆனா பிரைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த லவ்வுக்கே அந்த பர்சன், பிசிக்கல் பர்சனுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அங்க கண்டிப்பான முறையில நான் இன்னர் ஒர்க்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துடுது. அதே மாதிரி அந்த பர்சனையே துரத்திக்கிட்டு ஓடுவீங்க பாருங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. எனக்கு தெரியும் மேம், இவர் தான், நான் என்ன சொல்றேன், அவராகவே இருக்கட்டும், டிட்டாச் ஆகும். டிட்டாச் ஆனேன்னா தான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். டிட்டாச் ஆனேன்னா தான் யூனியனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், ட்வின் ஃப்ளேமே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறீங்க, நீங்க எதுக்கு கோச்சிங் வரீங்க? ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக கோச்சிங் வரீங்க? யூனியன், அதுவும் பெர்மனன்ட் ஹார்மோனியஸ் பிசிக்கல் யூனியனை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு கோச்சிங் வரீங்க. அப்ப அதுல தானே கவனம் இருக்கணும். அந்த ஆக்சுவலா உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் யூனியன் வேணும்னாலே அதோட சேர்ந்து பர்சனும் கிடைச்சிருவான்ல. ஒரு கல்ல ரெண்டு பாங்கா கிடைச்சிரும்ல. நீங்க எதுக்கு அந்த பர்சனையும் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இத சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடும். ஓகேயா? ஸோ அந்த பர்சன் மேல அவ்வளோ அப்சஷன்ல இருக்குது. எனக்கு இந்த பர்சன் தான் தெரியும், எனக்கு இந்த பர்சன் பின்னாடியே தான் ஓடுது. நான் மைண்ட்ல நீங்க வந்து அந்த எனர்ஜிக்கு எந்த பிசிக்கல் ஃபார்மும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு கண்ணு மூடி அமைதியா பீஸ்ஃபுல்லா உட்காந்து என் ட்வின் ஃப்ளேம் கிட்ட பேசலாம்னு நினைச்சாலே எனக்கு அந்த பர்சன் ஞாபகம் தான் வருது. ஸோ இதை எப்படி டிட்டாச் பண்றதுங்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த எனர்ஜிக்கு எந்த உருவகமும் கொடுக்க கூடாது. உங்க ட்வின் ஃப்ளேமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்க ட்வின் ஃப்ளேமே கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்க ட்வின் ஃப்ளேம் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கடைசி சாகிற மூச்சு வரைக்கும் இந்த உள்ள இருக்கிற எனர்ஜிக்கு உங்க ட்வின் ஃப்ளேமோட உருவத்தை கூட கொடுக்க கூடாதுங்க. இதுதான் கோச்சிங்கே. ஓகேயா? உங்க ட்வின் ஃப்ளேம் கிட்ட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீ மாதிரி அப்படின்னா கூட டிட்டாச்மெண்ட்ல தான் இருக்கணும். நீங்க போய் அட்டாச் ஆக முடியாது. நீங்க அட்டாச் ஆன அடுத்த நிமிஷம் ட்வின் ஃப்ளேம் ஓடி போயிடுவான். இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க அட்டாச்மெண்ட்ங்கிறது அவ்வளோ ரிப்பல்சிவான ஒரு எனர்ஜி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில தூக்கி அடிச்சிடும் உங்களை. நீங்க எப்ப அந்த டிட்டாச்மெண்ட்லயே வாழ்க்கையை வாழ கத்துக்கிறீங்களோ அப்பதான் ட்வின் ஃப்ளேம் பெர்மனன்ட் ஹார்மோனியஸ் யூனியன்ல இருக்க முடியும். ஓகே, இதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில நம்ம இன்னர் ஒர்க்கு சொல்லி கொடுத்தே ஆக வேண்டியிருக்கு. இன்னொன்னு, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில உங்க ட்வின் ஃப்ளேம் கூட இல்ல, யாருகிட்டயுமே நீங்க அட்டாச்மெண்ட்ல இருக்க முடியாது. தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் வாழ கத்துக்கணும். உங்க அப்பா அம்மா கிட்ட, உங்களோட இன்னொன்னு, ஒரு சிலர் இந்த பொண்ணுங்க வர்றவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க ஏர்னிங் மெம்பரா இருப்பாங்க, சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற காலத்துல நல்லா காசு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு. இப்ப ரியலைஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருப்பாங்க. அது குறைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ், நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம காசு வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு கொடுக்கவே இல்லை. அதே வீட்டுல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாட்டரா இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டாட்டர் செகண்ட் டாட்டருங்கிறத தாண்டி அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் டாட்டரா இருப்பாங்க அவங்க வீட்டுல. ஓகேயா? அப்போ அவங்க என்ன மனசுக்குள்ள பிலீஃபை உருவாக்கி வச்சிருப்பாங்கன்னா, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் இவ்வளவு காசு கொடுத்தாதான் நான் ஒருத்தி பீஸ் அப்படிங்கிற பிலீஃபை அவங்களுக்குள்ளேயே அவங்க புதைச்சு வச்சிருக்காங்க, விதைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த காசை கொடுக்கலன்னா அவங்களுக்கே நான் ஒர்த்தின்னு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்ப ஒர்த்தின்னு ஃபீல் ஆகாத போது அந்த கில்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்ப அப்படியெல்லாம் இல்லை, இது உன்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம், பிரபஞ்சம் உன்னை மதிச்சு காசு கொடுத்துருக்கு, இது உனக்கு சொந்தமான விஷயம், இதை மதிக்காத ஆளுங்களுக்கு நீ அதை தூக்கி கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளேயே அதுக்கே கோச்சிங் தேவைப்படுது, இன்னர் ஒர்க் எல்லாம் தேவைப்படுது. ஓகேயா? ஸோ இதுக்கெல்லாம் தான் இன்னர் ஒர்க்கு. யார்கிட்டயுமே நீங்க அட்டாச்மெண்ட்ல இருக்க முடியாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உங்க பெத்தவங்க மூலியமா தான் நீங்க பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்க பெத்தவங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அது கண்டிப்பான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்டி கழிக்கலாம் முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டரோ செகண்ட் டாக்டரோ லாஸ்ட் டாக்டரோ உங்களுக்கான கடமையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஓகேயா? அதுக்காக டியூட்டி கான்சியஸ்னஸோட செய்யுங்க. அதையே வந்து ஒரு அஃபெக்ஷனோட செய்யுங்க. தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். போய் அட்டாச் ஆகி ஒட்டுப்புள்ளு மாதிரி ஒட்டிக்கிட்டு செய்யாதீங்க. அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டு வெளியே வாங்க, டிட்டாச் ஆகுங்க. எங்கெல்லாம் ஒரு எனர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதை சொல்லி கொடுக்கறதுக்கே இன்னர் ஒர்க் தேவை. இதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கே இன்னர் ஒர்க் தேவை. இதுக்கே 6 மாசம் டெய்லி பேசிஸ்ல பேசி 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 என் வாழ்க்கையில் இது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது, அதுக்கே 6 மாசம் பத்தாது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்னர் ஒர்க்கு. இந்த அப்சஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர விஷயம் இருக்கு. அம்மா முடியலடா சாமி,
ஆனா கொண்டு வருவோம். கொண்டு வந்த அப்புறமும் இப்ப நம்ம கிட்ட இருந்து வெளிய விலகி போனதுக்கு அப்புறமும் அந்த சேசிங் மோடுக்கு போயிரும். இத காட்டுல ஒரு சூப்பர் கூத்து பண்ணுவாங்க. இன்னர் வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னர் வொர்க் பண்ணும்போதே என்ன யோசிச்சுட்டு பண்ணுவாங்கன்னா, நான் சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்தெல்லாம் வெளிய வந்துட்டேன். நான் என் ட்வின் ஃப்ளேம் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா, அவங்களும் அந்த சைடு அதெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்து வெளிய வந்திருப்பாங்கல்ல. அவங்களும் அப்ப என்ன அக்செப்ட் பண்ற அளவுக்கு ரெடியா இருப்பாங்கல்ல. இதுவே சேசிங் மோடு தான். உன்னோட வேலை என்னவோ நீ செய். உன்னோட இன்னர் வொர்க் என்னவோ அத செய். நீ உன் ஜர்னில எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகணுமோ அப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகு. நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னா, உனக்குள்ள இருக்க ட்வின் ஃப்ளேமே வெளிய இருக்கிற எர்த்லி ட்வின் ஃப்ளேம தரன்னு சட்டைய புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க. உன்னோட எர்த்லி ட்வின் ஃப்ளேம கூட்டிட்டு வர வேண்டியது உன் வேலை கிடையாது. உன்னோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட வேலை. இப்ப நீங்க ஃபெமினைனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க இன்னர் சைல்டுக்கு உண்மையா இருக்கீங்க, ஆத்மார்த்தமா இருக்கீங்க, கரெக்ட்டா இன்னர் வொர்க் பண்றீங்க, உங்க டிவைன் மாஸ்குலைனுக்கு உண்மையா இருக்கீங்க, டெடிகேட்டடா இருக்கீங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க, உங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இன்னர் வொர்க் பண்றீங்க. நீங்க கம்ப்ளீட்டா ரெடின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசும் டிக் மார்க் போட்டுருச்சு. உங்க மனசாட்சி, அதாவது உங்க ட்வின் ஃப்ளேம் டிவைன் மாஸ்குலைனும் டிக் மார்க் போட்டுட்டாருன்னா, உங்க எர்த்லி மாஸ்குலைனை சட்டைய பிடிச்சு வாயா அப்படின்னு தரன்னு புள்ள ரெடி ஆயிருச்சு அப்படின்னு இழுத்துட்டு வர வேண்டியது யார் வேலை? டிவைன் மாஸ்குலைன் வேலை. நீங்க எதுக்கு அதை விட்டு போட்டு நான் ரெடி ஆயிட்டேன்னா அவனும் ரெடி ஆயிருப்பானான்னு எர்த்லி மாஸ்குலைனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது உங்க வேலையே கிடையாது. ஆக மொத்தம் இன்னொரு விஷயமும் என்ன இருக்குன்னா, இந்த இன்னர் ஒர்க்ல ஃபெமினைனுக்கு இதுதாம்மா ஃபெமினிட்டி, நீ ஃபெமினிட்டிலேயே இருந்துதாம்மா மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர வேண்டியதும் இன்னொரு ஒர்க்ல ஒண்ணுதான். மாஸ்குலைனுக்கு இதெல்லாம் தான் மாஸ்குலைன், இதுதான் மாஸ்குலைனிட்டி, நீ மாஸ்குலைனா இருந்துதான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தரணும் இன்னர் ஒர்க் தான். ஓகேயா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ண பேக்கேஜ் தான்ப்பா இன்னர் ஒர்க். ஓரளவுக்கு நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியணும், புரிஞ்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் ரெடி அவனா கண்டிப்பா. ஆனா உங்க வாழ்க்கை தலைகீழ மாறி இருக்கும். அதையும் சொல்றேன். பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஜர்னி. சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடைச்சிட்டு நீங்க எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ அந்த பயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி உடைச்சு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியே வருவீங்க. அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறவங்க தான் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கே உள்ள அடி எடுத்து வைக்க முடியும். அதையும் சொல்லிடுறேன். ஓகே, வேற ஒரு நல்ல ரீடிங்ல பார்ப்போம். சாரி, ஆமா, ரீடிங்ல தான் பார்க்க போறோம் அடுத்து. நல்ல வீடியோலையும் பார்ப்போம். அன்டில் தென் பை.